இப்போ நம்ம வந்து இந்த மன்னவனூரை சேர்ந்த ஒரு ஐயாவை, அதாவது விவசாய ஐயாவை நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஐயா, உங்க பேர் சொல்லுங்க ஐயா. நடராஜன் சார். நடராஜன், நீங்க வந்து இங்க வந்து இதே உங்க பூர்வீகமா? பூர்வீகம். சரி, இது வந்து என்னங்க, அது என்னன்னு சொல்ல முடியுமா? இதை பத்தி என்னன்னு சொல்ல முடியுமா? இது பட்டர் பீன்ஸ். பட்டர் பீன்ஸ் பிரியாணிக்கு மற்ற இதுக்கள் போல வெஜிடபிள் சார், அதாவது வெஜ் சம்பந்தமான எல்லாத்துக்குமே நம்ம பொரிக்கிறது, பயிரை வந்து பிரியாணி போட்டுக்கலாம். இது வந்து நல்ல சத்து இல்லை. சரிங்க, இது எத்தனை நாள் பயிருங்க? இது வந்து 3 மாதம். 3 மாதம் பயிர். இது வந்து நம்ம இந்த குச்சி வந்து ஒவ்வொரு தடவையுமே அந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த குச்சி மாற்றிக்கிட்டே இருக்கணுமா, இல்லை அது அந்த குச்சி? இல்லை சார், இது இப்போ விளைஞ்சோடனே இதை எடுத்துட்டு இந்த காயை எடுத்துட்டு ரெண்டாவது அது பிடிங்கி வச்சிருவோம். சரிங்க. வச்ச உடனே ரெண்டாவது போட்டுட்டு இது கொடியேறும். கொடியேறும் போது குத்தி விடணும். கொடியேறும்போது திருப்பி இது குத்தி விடுவீங்க. கொடி ஏறும்போது தான் குத்தி விடுவீங்க. மற்றபடி நம்ம வந்து எடுத்து வந்து ஒரு 10-20 நாள் இது வந்து இந்த பூச்சி தொல்லை அதெல்லாம் இருக்க மருந்து அடிக்கிறது, மருந்து அடிக்கணும். அடிக்கணும் தண்ணிலே. 3 மாசம்னு சொல்றீங்க. 3 மாசம் எத்தனை மருந்து அடிப்பீங்க? எப்படி ஒரு 7 மருந்து அடிப்போம். 7 மருந்து அடிப்பீங்க. 7 மருந்து அடிச்சாதான் அந்த பூச்சிக்கொல்லிக்கு முடியும். 7 மருந்து அடிக்கணும். இப்போ இது வந்து உங்களுக்கு நல்ல லாபந்தர மகசூலா இருக்கா? பண்ற முதலீடுக்கும் அல்லது லாபந்தர மகசூல் சார்? இது வந்து நல்ல விலை கிடைச்சான்னா 10 ரூபாய்க்கு மேலே கிடைச்சா, 100 ரூபாய்க்கு மேலே மனு, ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு மேலே கிடைச்சா நல்ல லாபம். ஒரு மனுங்கிறது அதான் 10 கிலோன்னு சொன்னீங்க. 10 கிலோ மனுனா 10 கிலோ 1000 ரூபா வரும். ஒரு 10 கிலோனா 1000 ரூபா. 1000 ரூபா தான் அதிகபட்சம் விலைங்களா? அதிகபட்சம் 2000 ரூபா வரைக்கும் 2000 ரூபா வரைக்கும் போகுது. குறைஞ்சபட்சம் விலைன்னா 1000 ரூபா. குறைஞ்சபட்சம் 800 ரூபா 700 ரூபா. இப்போ விலை ஏறுது குறையுதுன்னு சொல்றீங்களா? அது எதை வச்சு ஏறும் குறையும்? மகசூல் அதிகமா இருந்தா ஏறுமா? அடுத்த ஏரியாவில இருந்து ஜாஸ்தி வந்தா ஜாஸ்தி வந்தா குறையும். ஜாஸ்தி வந்தா குறையும். அதாவது கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மகசூல் வந்து அதிகமாகும். இது வந்து நீங்க வந்து நேரடியாவே கொள்முதல் இது வந்து எடுத்து வச்சுதான் பயிரிடுறது. தளர் ஆயிரும். சரி சரிங்க. இது வந்து காஞ்ச உடனே கீழே போய் நெத்தாயிரும். நெத்தாயிரும் அந்த விதையை பிடிச்சி பூச்சி கீச்சி விழுகாம ஒரு 3-4 மாசத்துக்கு காய வச்சிருங்க. காய வச்சுட்டு அடுப்பு மேல வச்சிருவோம். வச்ச உடனே ரெண்டாவது அந்த விதையை போட்டோன்னா திருப்பி இதே மாதிரி பயிர் வந்து நம்மளுக்கு. ஆமா, இது வந்து நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க, நீங்க நிறைய உங்களோட இருந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய தகவல்கள் வந்து சொன்னீங்க. நாங்களே 30 வருஷம் 35 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு நிறைய தகவல்கள் வந்து எங்களுக்கும் சொன்னீங்க, மற்றவங்களுக்கும் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க.